அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு 2 தடவை சாப்பிட்டுட்டே வந்தீங்க, தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனைலாம் நின்று முடி வந்து நல்ல நீளமாக வளர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சட்னி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. சட்னி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தின கருவேப்பிலை இல்லாமல் கொஞ்சம் துளிராக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா உயிர் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க சமைக்கிற எல்லா உணவு வகையிலுமே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி சமைச்சிருக்காங்க. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிடும்போது கருவேப்பிலை வந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி வேஸ்ட்டில் போட்டுட்டு மீதி வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். வேஸ்ட்டு தான் நம்ம சாப்பிட்றோம், ஹெல்த்தியானதை தூக்கி போட்டுடுறோம். இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் நம்மளும் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோலோடு இருக்கும். தோலோடு சேர்த்து அதை செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உளுந்து வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருங்க. இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சரியாக வதக்கலை அப்படின்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கூடவே ஒரு 2 போல் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூடவே வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பாருங்கள், நல்லா வதங்கி மொறுமொறுப்பாக தெரியுது. இப்போ இது கூட சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் நல்லா தேங்காய் செவக்கிற அளவுக்குலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டிங்க அப்படின்னா போதும். இப்போ எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி. நல்லா சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து சின்னதாக தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருங்க. கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து சட்னி கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசை கூட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டு வந்து அடிக்கடி வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.